வணக்கம் உறவுகளே, இன்றைய ஹிஸ்ட்ரியில் நாங்கள் என்ன விடயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அள்ளிராணி கோட்டையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னரின் அரிப்பு எனும் வறண்ட தரிசு நிலத்தில் வந்து அமைந்துள்ளதால் வந்து இதுவும் வந்து அரிப்பு கோட்டை அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுகிறது. அதோடு வந்து அள்ளிராணி கோட்டை அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுகிறது. வறண்ட தரிசு நிலப்பகுதியில் வந்து அமைந்துள்ள இந்த கோட்டை வந்து முதல்ல வந்து போர்த்துகீசரால் வந்து கட்டப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. 1658 வந்து இதனை வந்து கைப்பற்றிய ஒல்லாந்தர் இதனை வந்து திருத்தி அமைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த கோட்டைக்கு அண்மையில் வந்து காணப்படுகிற வெளிச்ச வீடு அரிப்பு கிராமத்தின் வரலாற்று பொருளாதாரத்தின் தன்மைக்கு சான்று பகர்வதுடன் வந்து இந்த முகத்துவார பகுதி ஆரம்ப காலங்களில் வந்து துறைமுகமாக இருந்திருக்கலாம் எனவும் வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து கூறுகிறார்கள். விஜயனும் அவனுடைய 700 தோழர்களும் வந்து இந்தியாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட போதோ அவர்கள் வந்து இலங்கை தீவில் வந்து கரை ஒதுங்கிய பொழுது அதில் வந்து உபஸ்த என்பவன் வந்து மன்னரினால் வந்து கரை ஒதுங்கிய திரிகேதீஸ்வர ஆலயத்திற்கு சென்று வழிபட்டதாகவும் புனித நூலான மகாவன்சவம் குறிப்பிடுகிறது. ஆகவே விஜயனுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் இருந்து இந்த நீண்டதொரு தமிழ் வரலாற்றினை கொண்ட மன்னார் மாவட்ட வரலாற்றிலே வந்து எப்போதுமே ஒரு பேசப்பட்ட ஊர் என்று சொன்னால் அது வந்து மிகையாகாது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரிப்புக்கோட்டை ஏறாத்தல சதுர வடிவமானது. இதன் பக்கங்கள் வந்து வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு ஆகிய திசைகளை வந்து நேராக நோக்கியபடியும் அமைந்துள்ளது. கோட்டையின் வடமேற்கு மூலையிலும் தென்கிழக்கு மூலையிலும் 2 கொத்தளங்கள் வந்து அமைக்கப்பட்டுள்ளன. இதன் உட்புறம் கோட்டையின் வடக்கு சுவரையும் கிழக்கு சுவரையும் அண்டி வீரர்கள் தங்குவதற்கான அறையும் வேறு சிறிய அறைகளும் வந்து காணப்படுகின்றன. தெற்குப்புற சுவரில் வந்து கோட்டை வாசல் உள்ளதாகவும் காணப்படுகிறது. இன்றைய தினம் கிறிஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரிப்பு கோட்டையான அள்ளிராணி கோட்டையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்த்துருந்தோம். இந்த கிறிஸ்டி வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்னும் மற்றும் ஒரு கிறிஸ்டியினூடாக உங்களோடு சந்திக்கிறேன். நன்றி.